இரண்டாவது நாள் ஆகாய விரிவின் கீழ் சமுத்திரத்திற்கும் கடல்களுக்கும் ஏரிகளுக்கும் தண்ணீரை உண்டு பண்ணினார். மூன்றாவது நாள் வெட்டாந்தரை உருவாகட்டும் என்று கூறினார். அதுவும் அப்படியே ஆயிற்று. புல், பூக்கள் மற்றும் புதர்கள் உண்டாகும்படி தேவன் கட்டளையிட்டார். அதுவும் அப்படியே நடந்தது. சாயங்காலமும் விடியற்காலையும் சேர்ந்து மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்னர் தேவன் சூரியன், சந்திரன், யாராலும் எண்ண முடியாத நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணினார். சாயங்காலமும் விடியற்காலமும் சேர்ந்து நான்காம் நாள் ஆயிற்று. அடுத்ததாக தேவனுடைய பட்டியலில் கடலில் வாழும் மீன்களும் பறவைகளும் இருந்தன. ஐந்தாம் நாளில் தேவன் பெரிய வாழை மீனையும் சிறிய மத்தி மீன்களையும் நீண்ட காலுடைய தீக்கோழிகளையும் சிறிய சந்தோஷமான முணுமுணுக்கும் பறவைகளையும் உண்டாக்கினார். தண்ணீரை நிரப்ப சகலவிதமான மீன்களையும் ஆகாயத்தையும் நிலப்பரப்பையும் நிரப்ப சகலவிதமான பறவைகளையும் உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற்காலமும் சேர்ந்து ஐந்தாம் நாள் ஆயிற்று. மறுபடியும் தேவன் பேசினார். பூமியானது வாழும் உயிரினங்களை பிறப்பிக்க கடவது என்றார். சகலவிதமான பிராணிகள், பூச்சியினங்கள், ஊரும் பிராணிகள் வந்தது. பூமியை அதிர வைக்கக்கூடிய யானைகள், சுறுசுறுப்பான நீர் நாய்கள், குறும்பு பண்ணுகிற குரங்குகள், விகாரமான முதலைகளும் இருந்தது. அசையும் புழுக்கள், அழகான அணில்கள், கும்பலான ஒட்டக சிவிங்கிகள் மற்றும் உருமும் பூனைகள் வந்தது. இந்நாளில் தேவன் எல்லாவிதமான பிராணிகளையும் உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற்காலமும் சேர்ந்து ஆறாவது நாள் ஆயிற்று. ஆறாம் நாளிலே தேவன் விசேஷமான மற்றொன்றையும் செய்தார். மனுஷனுக்காக எல்லாம் தயாராயிருந்தது. வயல்வெளிகளில் உணவு இருந்தது மற்றும் பிராணிகள் அவனுக்கு சேவை செய்ய இருந்தன. நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம், அவன் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆளுகை செய்யட்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.